தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உங்களை வாழ்த்தி நம்முடைய 6வது லெந்து காலத்தின் தியானத்துக்கு உங்களை அழைத்து செல்ல ஆசைக்கின்றேன். இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பாடம் யோவான் 4வது அதிகாரம் முதல் 42 வசனங்கள். இந்த முதல் 3 வசனங்கள்ல யோவான் இப்படியாக தொடங்குகிறார். பரிசேயர்கள் இயேசு கிறிஸ்துவின் பிரபலம் கூடவும் யோவானுடைய பிரபலம் குறைகின்றதையும் இவர்கள் பார்த்தார்களாம். இதை கண்ட இயேசு கிறிஸ்து அங்கேயே இராதபடி கலிலேயா, அந்த இடத்தை விட்டு கலிலேயாவுக்கு திரும்ப சென்றாராம். 2வது காரியம், அந்த சமாரிய பெண்ணோடு கூட இயேசு பேசும் பொழுது 13வது வசனத்துல, நீ குடிக்கும் தண்ணி மறுபடியும் உன்னை தாகம் வைக்க வரும், ஆனால் நான் கொடுக்கும் தண்ணீரோ நீ குடித்தால் நித்தியத்துக்கு ஏதுவான திருப்தி அடைவாய் என்று இயேசு சொல்லுகிறார். நாம் ஜெபிப்போம். என் ஆண்டவராகிய கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை எங்களோடு கூட வந்து, வெளிப்படுத்தல் எங்களோடு கூட வந்து இடைப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயத்தை நாங்களும் கற்றுக்கொள்ள எங்களுக்கு அந்த தாழ்மையும் அந்த உணர்வையும் பாசத்தையும் கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆமென். தேவ ஜனமே, பரிசேயர்கள் ஒரு காரியத்தை காண்கின்றார்கள். ஒருத்தருடைய பிரபலம் பெறுகின்றது, இன்னொருத்தருடைய பிரபலம் குறைகின்றது. இயேசு கிறிஸ்து அதை தெரிந்த உடனேயே அந்த இடத்தில் இல்லாதபடி திரும்ப கலிலேயாவுக்கு செல்கின்றாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். சக்சஸ், அதாவது பிரபலம் இயேசு கிறிஸ்துவை அங்க வைக்கல, இடத்தை விட்டு போக வைத்தது. ஒரு காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். பிரபலம் என்பது மனுஷர்கள் சீக்கிரமாகவே நமக்கு கொடுப்பார்கள், அது வேண்டாம். சீஷர்களுக்கு அது தேவையில்லை. ஆபத்தான ஒரு காரியம், அழிவுக்கு ஏதுவான ஒரு காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு அங்கீகாரம் தேவை. நல்லா இருக்க, நல்லா செய்த, அந்த ஒரு அங்கீகாரம், அந்த உற்சாகம் தேவை. சில நேரத்துல வந்து, ஐயா நீ நல்லா செஞ்சையா, நீ நல்லா பேசினையா அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் ஒரு மகிழ்ச்சியும் கொடுக்கின்ற காரியம் தேவை. ஆனால் பிரபலம் வேண்டாம். Say no to popularity. எனக்கு பிரபலம் வேண்டாம். மக்கள் எதிர்பார்க்கிற மாதிரி நான் பிரசங்கிக்காதபடி, நான் ஊழியம் செய்யாதபடி, ஆவியானவர் வழிநடத்தும் வழிகள் மட்டுமே நான் பிரசங்கிக்க, நான் ஊழியம் செய்ய கர்த்தர் உனக்கும் எனக்கும் கிருபை செய்வாராக. 2வது காரியம், இந்த சமாரிய பெண்ணை இயேசு கிறிஸ்து சந்திக்கிறார். இது கலாச்சார ரீதியில யூதர்களுக்கு தவறான ஒரு காரியம். ஆவிக்குள்ளான காரியங்களை யூத சம்பிரதாயத்தின்படி யூதர்கள் சமாரியரோடு பேசக்கூடாது. அதுலயும் வாலிப யூதர்கள் பெண்களோடு கூட பேசக்கூடாது. இது யூதனுடைய கலாச்சாரம் மட்டுமல்ல, ஒரு கட்டுப்பாடு. ஆனா என்ன பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து இந்த கட்டுப்பாடு, இந்த கலாச்சாரம் எல்லாத்தையும் உடைத்து ஒரு ஆத்மாவை, உடைந்து போன தனிமையில் மிகவும் கசப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த தனிமையை, அந்த மனுஷியை சந்திக்க போகிறார். ஐயா அம்மா, நம்முடைய வாழ்க்கையில, அனுதின வாழ்க்கையில பலவிதமான அரசியல் பயங்கரம் இருக்கு. பேசக்கூடாது, சொல்லக்கூடாது. சமுதாயத்துல ஒரு எழுதாத ஒரு சட்டங்கள், இவர்கிட்ட இப்படி பேசக்கூடாது, இவங்கிட்ட மதத்தை குறித்து பேசக்கூடாது அப்படின்ற பலவிதமான பயங்கள் உண்டு. ஆனாலும் தேவஜனமே, நீ ஜெபித்து பார். ஆண்டவரே, ஒரு நட்பை உருவாக்க உட்கார்ந்து ஒரு பேசி, ஒரு வார்த்தை, ஒரு ஹேண்ட்ஷேக், ஒரு சிரிப்பு நாம் நிச்சயமாகவே பகிர்ந்து கொள்ளலாம். ஆர் யூ ஓகே? நீங்க ஓகேங்களா அப்படின்னு கேட்டு பல இடங்கள்ல பல நல்ல ஒரு சம்பாஷணையை கர்த்தர் எனக்கு உருவாக்கி கொடுத்திருந்தார். ஆர் யூ ஓகே? நீங்க ஓகேங்களா? இப்படியாக ஒரு டோட்டல் ஸ்ட்ரேஞ்சர்ஸ், அறியாதவர்களோடு கூட நான் பேசும் பொழுது அவர்கள் நம்மோடு கூட ஒரு சம்பாஷணை, ஒரு பேச்சு, ஒரு உறவை கொண்டு வர முடியும். அதில்
தனிமை நீங்க முடியும். அந்த நேரத்துல ஒரு அன்பின் வார்த்தை, ஒரு அங்கீகரிக்கிற ஒரு கண் பார்வை, ஒரு அரவணைப்பு நாம் கொடுக்கும் பொழுது மிகவும் அருமையான சுகத்தை கிலியாத்தின் தைலத்தை போல நாம் கட்டவிழ்க்க முடியும். தேவஜனமே, ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட ஒரு ஜெபம் நாம செய்யணும். பரிசுத்த ஆவியானவரே, இன்றைக்கு என்னுடைய அனுதின வாழ்க்கையில உடைந்து போனவர்கள், தனிமையில இருக்கிறவர்கள், ஒரு அன்பின் வார்த்தையை கேட்க வேண்டும் ஏங்கி கொண்டிருக்கிறவர்கள், ஒரு சிரிக்க மாட்டாங்களா அப்படின்ட்டு பாசத்துல ரொம்ப ஏக்கத்துல வாழும் மக்கள் இடத்துல என்னை அனுப்புங்க ஆண்டவர். ஒரு வார்த்தை நான் பேச, இயேசுவின் அன்பை பகிர்ந்து கொள்ள கிருபை தாங்கன்று இப்படிப்பட்ட ஜெபம் செய்தால் நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அருமையான ஒரு காரியம். ஐயா, தேவ ஜனமே தெரிஞ்சுக்கோ, இயேசு கிறிஸ்துவின் கிருபை எங்கேயும் மக்களை சந்திக்க முடியும். அந்த சந்திப்பு வரும் பொழுது என்ன நடக்கும் என்பதை நீ பார்த்திருக்க மாட்டேன், நீ யோசித்திருக்க மாட்டேன், உன்னுடைய இருதயத்தை தோன்றிருக்காது. ஏன் தெரியுமா? தேவனுடைய கிருபை. ஜெபிப்போம். கிருபை நிறைந்த என் ஆண்டவர், உம்மை துதிக்கிறோம். பிரபலம் எங்களுக்கு வேண்டாம். தாழ்மை திட்டமாக நாங்கள் எடுத்துக்கொள்ள கிருபை தார். எங்களுடைய அனுதின வாழ்க்கையில எங்கேயோ ஒருத்தர் உடைந்து போனவர்கள், எங்கேயோ ஒருத்தர் தனிமையில இருக்கிறவர், அவரிடத்துல இயேசுவின் கருசனையை, இயேசு கிறிஸ்துவின் மன ஆசைகளை நாங்கள் பகிர்ந்து கொள்ள ஆவியானவர் எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமென்.